நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் இன்றைக்கு காலையில உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருகிடவது. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டும் ஒரு புதிய நாளின் காலை பொழுதுல ஆண்டவருடைய சமூகத்தில் புதிய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இந்த நாளின் சிந்தனைக்காக தரப்படுகிற இறை வார்த்தை நாம் வாசித்த மார்க்கு நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தின் பின்பகுதி. உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள். ஓஜோ என்று ஒரு சிறுவன், அவனுடைய தாயார் காலையில் அவனை எழுப்பி கடைக்கு போய் கொஞ்சம் மரக்கறி வாங்கி கொண்டு வா, சமையல் பண்ண வேண்டியது இருக்கிறது என்று அனுப்பி வைக்கிறார்கள். இந்த ஓஜா தூக்கத்தில் எழுந்து கண்ணை கசக்கி கொண்டு கடைக்கு போகிறான். கடையில் போய் கேட்கிறான், 2 ரூபாய்க்கு அழுகின தக்காளி தாருங்க, 1 ரூபாய்க்கு காய்ந்த மிளகு தாருங்க, 1/4 கிலோ சூத்த கத்தரிக்காய் தாருங்க. இப்படி ஒரு பை நிறைய அழுகினதும் உளுத்ததும் பயன்படுத்தாததுமான மரக்கறிகளை கொண்டு வந்து தாயிடத்தில் கொடுக்கிறார். தாய் வாங்கி பார்க்கறாங்க. என்ன மகனே, உனக்கு இன்னும் வாங்க தெரியலையா? அந்த பையன் சொல்றான், வேண்டுமென்று நான் வாங்கினேன், வேணும்னா வாங்கினேன். ஏன்? நான் நல்ல பொருளா வாங்கினா டெய்லி காலையில என்ன எழுப்பி நீங்க மரக்கறி வாங்க தானே அனுப்புவீங்க, ஆகையினால தான் வாங்கினேன். அது சரியா என்று கேட்டால் அது அவருடைய தத்துவம். என்ன தத்துவம்? நீங்கள் மற்றவர்களுக்கு பயன்படும்படி வாழாதீர்கள், வாழ்ந்தால் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை எடுத்து விடுவார்கள். இது ஒரு சித்தாந்தம். யாருக்கும் பிரயோஜனப்படும்படி வாழாதுங்க, வாழ்ந்தா அவங்க உங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வார்கள், பிடுங்கிக் கொள்வார்கள். உங்களுடைய சொந்த சுகம் நேரம் உங்களுக்கு கிடைக்காது. ஆனா இயேசுநாதர் என்ன சொன்னார் தெரியுமா? மற்றவர்களுக்கு பயன்படும்படி வாழுங்கள். எவ்வளவு தூரம் நீங்கள் மற்றவர்களுக்கு பயன்படும்படி வாழ முடியுமோ அப்படி வாழுங்க. அதுக்கு எந்த அளவுன்னு பார்த்தா, ஒரு உப்பை போல ஒளியை போல நீங்கள் உங்களையே கரைத்து அழித்து மற்றவர்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையை கொடுங்கள். மனுஷர் உங்களுடைய நல்ல கிரியைகளை, நல்ல சிந்தனையை, நல்ல வாழ்க்கையை பார்த்து அவங்க கடவுளை மகிமைப்படுத்தணும். ஒரு மனுஷன் மற்றவர்களுக்கு நான் அதிகமாய் பயன்படுகிறேன் என்று சொல்லும்போது தன்னுடைய சொந்த வாழ்க்கையில முன்னுரிமைகளை மறந்து விடுகிறார். உதாரணமாக சொல்லுகிறேன், ஒரு பிரபலமான டாக்டர் 24 மணி நேரமும் ஆபரேஷன் ஆபரேஷன் ஆபரேஷன்னே போயிட்டு இருக்கிறாரு. வீட்டில் வந்தா அவருக்கு சாப்பிட கூட நேரம் இல்லை. அவரு சொந்த மனைவி பிள்ளைகளை மறந்து விடுவார். சமீபத்தில் ஒரு சிறுகதை படித்தேன். ஒரு அமெரிக்காவில் ஒரு சின்ன பையன் அழுது கொண்டிருக்கிறார். அவனுடைய தாயார் அவனை படுக்க வைக்கிறாங்க. அவன் படுக்கல, கேட்கிறான், where is my daddy, tell me மம்மி, where is my daddy, என்னுடைய டேடி எங்க காட்டு. சொல்றாங்க, சீக்கிரம் வருவா, சீக்கிரம் வருவா, தூங்கு. அந்த பையன் படுத்துக்கிட்டே இருக்கிறான். படுப்பான், திடீர்னு எழும்பா,
திரும்ப கேட்குறான், மம்மி where is my daddy? அந்த டேடி வந்தாச்சு. நைட்டு 12 மணிக்கு. அந்த பையன் அழுதுகிட்டே இருக்கிறான். டேடி கேட்குறாரு, என்னம்மா, என்ன பிரச்சனை, ஏன் அழுகிறேன்? யுவர் ஆல் ரைட், நீ அழாத, யுவர் ஆல் ரைட். திரும்ப கண்ணை கசக்கிட்டே சொல்லலாம், டேடி உங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு? ஒரு நாள் உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு? அது எனக்கு ஒரு நாள் சுமார் $50. அந்த பையன் திரும்ப அழுகிறானா சொல்லி அழுகிறான். அவர் கேட்குற, ஏன் அழுகிற? உங்க மம்மி கேட்க சொன்னாங்களா? அவன் சொல்லலாம், இல்லை, நான் ஒரு மாதமா நீங்க தந்த பாக்கெட் மணியை கூட்டி வைத்து கொண்டே இருக்கிறேன். உங்களுடைய ஒரு நாள் சம்பளத்தை நான் தந்து ஒரு நாள் முழுவதும் உங்களை என்னோடு வைத்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். ஆனா நீங்க $50 சொன்னீங்களே, என்கிட்ட $45 தான் இருக்கு. இன்னும் $5 நான் சம்பாதிச்சா தானே, சேர்த்தா தானே உங்களை ஒரு நாள் என்னோடு கூட வைத்திருக்க முடியும். அப்ப அவர் பார்க்கிறாரு, என் பையன் நான் உலகத்துக்கு முழுவதும் பயனுள்ளவனாக இருக்கிறேன், உலகத்து மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கிறவனாக இருக்கிறேன், என் சொந்த பையனுடைய பிரச்சனைக்கு பதில் கொடுக்க நான் மறந்து போனேனே என்று அந்த டாக்டர் அப்பதான் நினைக்கிறாரா, தன்னுடைய மனைவி பிள்ளையோடு செலவழிக்க வேண்டிய நேரத்தை நான் விட்டு போனது எவ்வளவு பெரிய பாதிப்பா இருக்கிறது என்று அப்பந்தான் டாக்டர் உணர்ந்தார். வாழ்க்கையில பிரையாரிட்டிஸ் என்று சொல்வார்கள், முன்னுரிமைகள். நாம் எல்லாவற்றையும் செய்ய வேண்டியதுதான். ஆனா நாம் எதை முன்னுரிமையில் வைத்திருக்க வேண்டும், எதை முதலிடத்தில் செய்ய வேண்டும், எதை இரண்டாவது இடத்திலே செய்ய வேண்டும், எதை மூன்றாவது இடத்திலே செய்ய வேண்டும் என்பதை சரியாக குறித்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இயேசுநாதரை பார்த்து சீடர்கள் சொல்லுகிறார்கள், இயேசுநாதரே உம்மை எல்லோரும் தேடுகிறார்கள். நீங்க கலிலேயாவுக்கு போனோம், யூதேயாவுக்கு வரணும், அங்கே மரிச்சு போனவனை உயிரோடு எழுப்பணும், எங்களுக்கெல்லாம் நீர் உபதேசம் தந்து எங்களை ட்ரெயின் பண்ணணும், நீர் அங்கே மலையில போய் பிரசங்கம் பண்ணணும், உமக்கு நிறைய மினிஸ்ட்ரி இருக்கு, எல்லோரும் உம்மை தேடுகிறார்கள், நீர் எல்லோருக்கும் விரும்பப்படத்தக்கவராக இருக்கிறீர், நீர் எல்லோருக்கும் தேவைப்படுகிறவராக இருக்கிறீர், நீர் எல்லோரும் வேண்டப்பட்டவராக இருக்கிறீர், உம்முடைய சேவை எல்லோருக்கும் தேவை. மக்கள் நம்மை ரொம்ப அதிகமா விரும்பும் போது நாம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் கவனமா இருக்கணும் தெரியுமா? நாம சில முன்னுரிமைகளை மறந்து விடுவோம். ஒரு ஆளு தன்னுடைய பிசினஸ்ல கொடி கட்டி பறக்கும் போது சில வேளைகளிலே தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை விட்டு விடுவார், சில வேளைகளிலே தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு விடுவார். சிலர் கேட்டா, ஐயா சர்ச்சுக்கு வாங்கல சார், பிஸி சார், டைம் இல்லை, காலையில் அங்கே போகணும் இங்கே போகணும், ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா அப்பந்தான் முக்கியமான ஆடிட்டிங் வேலை வருது, அப்பந்தான் நான் அக்கௌண்ட்டுகளை சப்மிட் பண்ண போக வேண்டியிருக்கு, ஆடிட்டர் அப்பதான் இருக்கிறாரு. அப்போ காரணம் என்ன தெரியுமா? அவர் சொல்லுகிற நியாயம். அவர் சொன்னது நியாயமான காரியம்தான்.
ஏனென்றால் அவருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய காரியம் இருக்கு. ஆனா முன்னுரிமை எதுக்கு கொடுக்கணும்? அதை யோசிக்க வேண்டுமானால் நாம ரெண்டு காரியத்துல தெளிவா இருக்கணும். முதலாவது, உலகத்தில் நம்முடைய முன்னுரிமைகளை வரையறுக்கும் போது முதலாவது நம்முடைய உறவை ஆண்டவரோடு சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது 35ஆம் வசனத்துல, மார்க் 1:35, இயேசுநாதர் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே பிதாவோடு ஜெபித்து கொண்டிருந்தார். எப்ப நாம நம்முடைய வாழ்க்கை அதிக தேவை உள்ளதாக, மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள நினைக்கிறோமோ, அப்ப முதலாவது நம்முடைய உறவை ஆண்டவரோடு வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு உள்ள ஜெபத்துல நம்முடைய கடமைகளை திட்டமிட வேண்டும். ஒவ்வொரு நாளும் எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஆனா முதல்ல எதை செய்கிறது, முதல் பிரையாரிட்டி எதுக்கு கொடுக்கிறது, ரெண்டாவது எதுக்கு கொடுக்கிறது என்பதை நாம ஜெபத்தோட ஆண்டவருடைய சமூகத்துல தீர்மானிக்கணும். அந்த தீர்மானம் இல்லாவிட்டால் மூணாவது செய்ய வேண்டியதை முதல்ல செய்வோம், முதல்ல செய்ய வேண்டியதை எட்டாவது செய்வோம், குழம்பி போவோம். அப்படிப்பட்ட குழப்பம் வருகிறவர்கள் வாழ்க்கையில விழுந்து விடுவார்கள், தங்களுடைய வாழ்க்கையில தடமாறி போவார்கள். செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யக்கூடாதவைகளை செய்து கொண்டிருப்பார்கள். இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, இயேசுநாதர் எதை செய்தாலும் பிதாவின் சித்தத்தை உணர்ந்து அதற்கேற்றபடி செய்தார். மக்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே எல்லாரும் உம்மை தேடுகிறார்கள், இங்க உமக்கு ரொம்ப பிஸி, இங்க உமக்கு ரொம்ப வாண்டட், இங்க ரொம்ப உங்க மக்கள் நேசிக்கிறாங்க, நீங்க இங்க அங்க போங்க இங்க போங்க. ஆண்டவர் சொல்லார், இங்க மட்டும் நான் இருந்தா போதாது, நான் எல்லா இடத்துக்கும் போக வேண்டும், அங்கும் நான் பிரசங்கிக்க வேண்டும். இதற்காகவே நான் புறப்பட்டு வந்தேன், அல்லது பிதா என்னை உலகத்துக்கு அனுப்பினார். நம்மை குறித்த கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்வோமானா நாம குழம்ப மாட்டோம். நம்ம மற்றவர்கள் நேசிக்கிறது ஒரு பக்கம், நம்ம எல்லாரும் விரும்பி தேடுகிறது ஒரு பக்கம், நம்மை குறித்த கர்த்தரின் சித்தம் என்ன, நான் எதுக்காக உலகத்துல வந்தேன், என்னை ஆண்டவர் எதுக்காக இந்த ஊழியத்துக்கு வைத்தார், இந்த கடமையை தந்தார், இதை நான் தெளிவாக இருக்கணும். அதை நான் சரியா புரிந்து கொள்ளாவிருந்தால் நான் என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதில் தான் கவனமா இருப்பேனே தவிர கர்த்தருடைய சித்தத்தை செய்யாம போய்விடுவேன். ஆகையினால் ரெண்டு காரியங்களை இன்றைக்கு நம்முடைய சிந்தனையில வைத்துக் கொள்வான். ஓஜோ சொன்னது போல மற்றவர்களுக்கு பயனற்ற வாழ்க்கை வாழ்வது பயனற்றது, அர்த்தமற்றது, அது வாழ்க்கையே அர்த்தமில்லாத காரியம். ஆண்டவர் சொன்னது போல பயனுள்ள வாழ்க்கை வாழ்வோம். மற்றவர்களுக்கு எவ்வளவு தூரம் பயனுள்ள முறையில வாழ முடியுமோ அதுபடி வாழுவோம், கடைசி வரையிலும் அது நம்முடைய சிந்தனையா இருக்கட்டும். ஆனா நம்முடைய முன்னுரிமைகளை மாற்றிவிடாமல் வாழுவோம். செட் அவர் பிரையாரிட்டிஸ், அதுல நிலைத்திருப்போம். அதுக்கு ஒவ்வொரு நாளின் கடமைகளையும் கர்த்தருடைய சமூகத்துல ஜெபத்தோடு திட்டமிடுவான். ஜெபத்தோடு, கர்த்தாவே இன்றைக்கு நான் இவ்வளவு காரியங்களை செய்யணும், இதுல முதல்ல எதை செய்வது, இரண்டாவது எதை செய்வது, மூன்றாவது எதை செய்வது என்று கர்த்தருடைய சமூகத்துல திட்டமிடுங்க. அப்ப நீங்க குழம்ப மாட்டீங்க. இரண்டாவது, நாம் எதை செய்தாலும் கர்த்தர் நமக்கு தந்த நோக்கம் என்ன, நம்முடைய ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்க்கிற அவருடைய சித்தம் என்ன, அதை புரிந்து செயல்படுங்கள். அப்படி செயல்படுவோமா குழம்ப மாட்டோம். ஆண்டவர் விரும்புவதை செய்வோம், நம்ம விரும்புகிறதை செய்கிறதுக்கு இரண்டாவது தான் கொடுப்போம். பல வேளைகளிலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள் எதனால வருது தெரியுமா? நாம தவறா செய்ததல்ல, நாம கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றாம நம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதிலேயே குறியா இருக்கிறோம்.
நான் எதை விரும்புகிறேனோ அதை செய்வதற்கு என்னுடைய பலம், என்னுடைய சக்தி, என்னுடைய சாமர்த்தியத்தை பயன்படுத்துறோம். கர்த்தர் என்னை குறித்து எதை செய்ய விரும்புகிறாரோ அதை நான் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய முடியல. எனக்கு பலன் இருக்கிற நேரத்தில், எனக்கு வாய்ப்பு இருக்கிற நேரத்தில் நான் அதை செய்யல. பிறகு இருந்து தூக்கப்படுவோம். ஐயோ, அதை செய்திருக்கலாம், அதை விட்டுட்டேன, நல்ல சான்ஸ் இல்லை. ஏன்? நான் கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு காலையில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இதை புரிந்து கொள்வோம். எல்லாரும் உம்மை தேடுகிறார்கள். அந்த வார்த்தை கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், அதில் மயங்க வேண்டாம். அடுத்த பகுதியை வாசித்து பாருங்க. நான் எல்லா ஊர்களுக்கும் போக வேண்டும், அங்கேயும் நான் பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம். இந்த நாளை பயனுள்ள நாளை மாற்றிக்கொள்ள கடவுள் நமக்கு ஆற்றலும் அருளும் தருவாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் நமது இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் பலப்படுத்தி காப்பதாக. ஆமென்.